சங்கீதம் 4 6வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்க பண்ணுகிறவர்கள் யார் என்று இன்று உலகத்தில் ஒரு சிலர் அல்ல, அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை பாடுகிறார்கள். இவர்களுக்கு என்ன சமாதானம்? இவர்களுக்கு உபத்திரவம் தானே வந்து கொண்டிருக்கிறது, பாடுகள் தானே வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை சமாதானத்தோடு நடத்துகிறாரோ என்று சொல்லுகிறவர்கள் இன்று ஏராளம் 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 அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்படி உலகத்தார் எங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிற, உலகத்தார் எங்களை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் முகத்திலே உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். அவருடைய வெளிச்சம் யாருக்கு பிரகாசமாயிருந்து சுவிசேஷத்திலே மகிமைப்படுகிறாரோ அவர்களுடைய இருதய கண்கள் திறந்திருக்கிறது. பிரகாசத்தை காண முடியும், மற்றவர்கள் காண முடியாது. அவர்களுக்கு தானியமும். இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுகிறவர்களுக்கு ஒருவேளை தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம், அவர்களுக்கு ஆசீர்வாதம், பணம், சொத்து, பொன்னு, பொருள் இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு இருந்த சந்தோஷத்தை விட ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மனுஷனுக்கு அதை விட மேலான ஒரு மகிமையான சந்தோஷத்தை கர்த்தர் காண செய்கிறார். இப்படி காண செய்வதற்கு யாரை காண செய்கிறார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தி உலகத்தார் நிந்திக்கிற நிந்தைகளை கர்த்தர் முறியடித்து அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும். ஆனால் அதைவிட சிறந்த ஒரு மகிமையான சந்தோஷத்தையும் மகிமையான சமாதானத்தையும் மரத்திலிருந்து கர்த்தர் இன்று தருவாராக.